உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்பாக வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னவென்றால், இந்த நாள் நம்ம தகப்பனார்கள் தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபை சேர்ந்த ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் வேதத்திலிருந்து 2 வசனங்களை வாசித்து இந்த ஆராதனை ஆரம்பம் செய்வோம். 25ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். Psalm 25 first 2 verses. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இருக்கும் நல்ல கடவுளே, இந்த பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் கர்த்தாவே சுவாமி எங்களோட வாழ்வில் அரணாக, பலனாக, துருகமாக, கேடகமாக நீர் இருந்து வருகிற தயவிற்காக நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு உயிருள்ள ஒரு கடவுளை கர்த்தாவே வெளிப்படும்படியான ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை நாங்கள் அனைவரும் பெற்றிருக்கிற மாபெரும் தயவிற்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். கேரோபீன்களும் சேரோபீன்களும் கர்த்தாவே ஓயாமல் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நீர் துதிகள் மத்தியில வாசம் செய்கிற கடவுளா இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே, உங்களுடைய திரு சமூகத்துல எங்களை நாங்கள் தாழ்த்து நாங்கள் தருகிறோம். இந்த ஆராதனை வேலையிலே கர்த்தாவே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு வேண்டிய அனைத்து கிருபைகளும் கர்த்தாவே எங்கள் அனைவருக்கும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் முன்னோக்கி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியமும் இந்த சமூகத்துக்கு அது பிரீதியா அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய திருக்கரத்தை தொட்டு ஆசீர்வாதத்தை அவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை நாங்கள் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாம மகிமைக்காக நம் கீர்த்தனையிலிருந்து 4வது கீர்த்தனை நாம் பாட இருக்கிறோம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ என்ற பாடல். Namaste.
ராசா நமோ நமோ, புது எருசலேம் நகர் ராசா நமோ நமோ, புது எருசலேம் நகர் ராசா நமோ நமோ. எங்கும் நின் அரசே, எவரும் நின் புகழ் கூற, எங்கும் நின் அரசே, எவரும் நின் புகழ் கூற, துங்கமலையில் சேர நமோ நமோ நமோ, சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ, திடபலமளித்தமை காவா நமோ நமோ, திடபலமளித்தமை காவா நமோ நமோ. கரிசுத்தலான புத்தி கபடற்ற மனசுத்தி, கரிசுத்தலான புத்தி கபடற்ற மனசுத்தி, திருமொழி பற்றும் பக்தி நமோ நமோ நமோ, ஸ்ரீதிரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. ஸ்ரீதிரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. இந்த நாளுக்கான திருமுறை பகுதி ஆதியாகமம் 21 அதிகாரம் வசனம் 8 துவங்கி 21 முடிய. Genesis chapter 21 verses beginning from 8 to 21. இந்த வேத பகுதியை அமைத்தில் இருக்க திரு பால் பிரவீன் பீட்டர் அவர்கள் வாசிப்பார்கள். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஆதியாகமம் 22 8 முதல் 21 வசனங்கள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்து ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளு, இந்த அடிமை பெண்ணின் மகன் என் மகனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, இந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் சொல்வதை உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகன் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலேயே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார்.
அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வித்தாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகனம் நிறைவேற்று தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமாம். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நம்முடைய போதகர் ஐயா அவர்கள் கொடுப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த நாளிலே நான் வரவேற்கிறேன். நம்ம பாஸ்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பிதாக்கள் தினமும் கூட ஃபாதர்ஸ் டே. ஆகவே நான் ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் பிதாக்களுக்கும் கிறிஸ்துவ நாமத்திலே ஊழியக்காரன் நிலைமையிலே நான் வாழ்த்துதலையும் அன்பையும் நான் சொல்லுகிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நல்ல சுகமும் நல்ல மன அமைதலும் நல்ல பலனும் தந்து உங்களுடைய தலைமுறைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்த நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு தம்பிமார் சொன்ன மாதிரி இந்த யூடியூப்ல லைவ்ல பண்றதுல ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதனால லைவ்ல பண்ண முடியல நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதுக்குள்ளுக்கு செட் ஆகி தம்பிமார் பண்றாங்களான்னு தெரியல. ஆனாலும் ஒருவேளை அப்படி பார்க்க முடியாதவங்க இருந்தா நீங்க எல்லாரும் ஜூம்ல நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நாட் நெசசரிலி டு புட் ஆன் தி வீடியோ வேணா நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஜூம்ல வந்து நீங்கள் இந்த ஆராதனையை கலந்து கொள்ள உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். அடிக்கடி இப்படி டிஸ்டர்பன்ஸ் வருதுனாலே சீக்கிரம் கோயில திறக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் தட். ஆண்டவர் அந்த கிருபை நமக்கு தந்து வழி நடத்த நம்ம ஜோம் பண்ணுவோம். இன்னைக்கு மாலையில சாயங்காலம் பாஸ்டரேட் கமிட்டி உண்டு ஜூம்ல சாயங்காலம் 5 மணிக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை முன்ன பின்ன இருந்தா 4 மணியா 5:30 ஓகே 5:30 மணிக்கு நடைபெறும். நீங்க எல்லாரும் ஜூம்ல வாங்க. பாஸ்டரேட் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் தயவு செய்து நீங்கள் ஜூம்ல வாங்க. 5:30 மணிக்கு பாஸ்டரேட் கமிட்டி மீட்டிங் உண்டு. நீங்கள் கலந்து கொள்ள உங்கள் அன்பாய் நான் கேட்கிறேன். புதன்கிழமை ஆராதனை வழக்கம் போல புதன்கிழமை மாலை 7 மணிக்கு உண்டு. அந்த ஆராதனையில நீங்கள் உங்களை அழைக்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இதே போல காலையில 8 மணிக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை இந்த ஜூம் ஸ்ட்ரீம்ல நடைபெறும். இன்னைக்கு சண்டே ஸ்கூல் உண்டு. சண்டே ஸ்கூலுக்கு கலந்து கொள்ளுங்கள். அவங்கவுங்க நான் எல்லாத்தையும் அறிவிக்கிறது இல்லை. யூத் பிள்ளைகளுடைய மீட்டிங் உண்டு. பெண்கள் சங்கம் சனிக்கிழமை மீட் பண்றீங்க. மெத்தடிஸ்ட் மென் என்னைக்கு மீட் பண்ண போறீங்கன்னு தெரியல. எல்லாத்துலயும் நீங்க அதனுடைய தலைவர்கள் அந்த அறிவிப்புகளை தரும்போது நீங்கள் தயவு செய்து ஒத்துழையுங்கள். இந்த ஆராதனைகளை கூட்டங்கள்ல நீங்கள் பங்கு பெற உங்களை அன்பாய் நான் கிறிஸ்துவ நாமத்திலே பணிவோடு நான் உங்களை கேட்கிறேன். இந்த வாரத்திலே ஆராதனா பிரசன்ஷியா 21ஆம் தேதி பிறந்த நாளை ஆசரிக்கிறாள். பிள்ளைக்காக நம்ம ஜெபிப்போம். இன்னும் காணிக்கைகளுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் ஜேக்கப் ஜெபம் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம், ஜெபிப்போம். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் மீண்டும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்துல கர்த்தாவே நாங்கள் எல்லாரும் கூடி ஆராதிப்பதற்கு கொடுத்திருக்கிற அந்த மாபெரும் தயவிற்காக நாங்கள் மீண்டும் நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே உடைய கண்ணியின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்த விதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வெளியே செல்லும் போதும் வரும்போதும் எங்களுடைய பணிகளை நாங்கள் நிறைவேற்றும் பொழுதும் நீர் தந்த உடைய கிருபைகளுக்காக உடைய ஒத்தாசைகளுக்காக உடைய தயவுகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு ஆபத்து நிறைந்த கர்த்தாவே ஒரு நாட்களில நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உடைய துணை கர்த்தாவே சுவாமி எங்களுக்கு அதிகமா இருப்பதற்கு நினைத்து நாங்க நமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் கர்த்தாவே 121ஆம் சங்கீதத்துல சொல்வதை போல எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொன்ன அந்த ஜெபத்தை கர்த்தாவே இந்த காலை நேரத்துல நாங்க எல்லாரும் நாங்க ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உங்களுடைய பிரசன்னத்துல இருந்து
எங்களுக்கு நீர் பதில் செய்கிற ஆண்டவர், அதற்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்க அநேக நாட்களா நாங்க ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிற ஆண்டவர் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த கொரோனா தாக்கத்தினால கர்த்தாவே இந்த உலக நாடுகளில் முழுவதும் கர்த்தாவே ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் நீங்க அறிந்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 90 லட்சத்தை கர்த்தாவே சுவாமி நெருங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த வியாதியின் இந்த கொடூரத்தை கர்த்தாவே தடுத்து நிறுத்த நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கடந்த 8 நாட்கள்ல மட்டும் ஆண்டவரே 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கர்த்தாவே இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த நோயின் இந்த தன்மையிலிருந்து கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய உலக நாடுகளும் எங்களுடைய இந்திய நாடும் முழுமையான விடுதலை பெற முடியா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதுக்காக எங்களுடைய அரசாங்கங்கள் எடுக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்களாக நாங்கள் கர்த்தாவே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கர்த்தாவே இந்த நோயை கர்த்தாவே அந்த செயினை நாங்க பிரேக் பண்ணுவதற்கு என் தேவனீர் கிருபை செய்ய நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். நீர் சொல்லு ஆகும், நீர் கட்டளை நிற்கும் கர்த்தாவே சுவாமி. வியாதியை விட்டு நீக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த தேசத்தை விட்டு எங்க நாடுகளை விட்டு கர்த்தாவே இந்த வியாதியை நீர் முழுமையா நீர் எடுத்து போட்டு நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்க விடுதலையோடு கர்த்தாவே ஆராதிப்பதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தாவே ஆவியானவர் தகர்த்து போட நாங்க ஜெபிக்கிறோம். விரைவில் கர்த்தாவே நாங்க கூடி ஆராதிப்பதற்கு செய்ய போறோம் மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காக தயவிற்காக நாங்க துதிக்கிறோம். நாங்க நமக்கு நன்றி பாராட்டுகிறோம் கர்த்தாவே. இந்த வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற அல்லது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த திருக்கரத்தை தொட்டு அவர்களை சுகப்படுத்த நாங்க ஜெபிக்கிறோம். உயிர் சேதங்களுக்கு கர்த்தாவே நீர் அவர்களை விலக்கி பாதுகாக்க நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முன்னணியில நிற்கிற கர்த்தாவே எங்களோட மருத்துவர்களுக்காக ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே சுவாமி ஒவ்வொரு அந்த பாராமெடிக்கல் பீப்புளுக்காக, போலீஸ்மேனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கார்பரேஷன் பீப்புளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இவருக்கு எல்லாரும் நீங்க ஆஸ்வதிங்க. அவருடைய முயற்சிகள் கர்த்தாவே ஒன்றும் வீணாக போகாதபடி கர்த்தாவே எல்லா நல்ல விதத்துல கர்த்தாவே பலன் தர நீங்க உதவி செய்யுங்க. இந்த காலை நேரத்துல கர்த்தாவே சுவாமி நல்ல சமாதானத்துக்காக எங்க நோக்கி நாங்க பார்க்கிறோம் கர்த்தாவே சுவாமி. எங்களுடைய எல்லைகளில் இருக்கிற பதற்றத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் கர்த்தாவே ஆண்டவரே நல்ல ஒரு நிரந்தர ஒரு சமாதானத்தை கர்த்தாவே நீர் தர நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதுக்காக அரசாங்கங்கள் எடுக்கிற கர்த்தாவே எல்லா பிரயாசங்களிலும் இது உடனிருங்க ஞானத்தை நீங்க தாங்க. ஆண்டவரே, இந்த கிரைசிஸை கர்த்தாவே ஞானமாய் கையாளுவதற்கு கிருபை புரிய நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல கர்த்தாவே சுவாமி எங்களுடைய தேசத்தில் நடைபெறுகின்ற அனைத்து ஊழியங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கொரோனா நாள்ல அநேக ஊழியங்களை கர்த்தாவே இந்த பொருளாதார நெருக்கடிகளை கர்த்தாவே அவங்க சந்தித்து கொண்டிருப்பாங்க கர்த்தாவே சாமி. அவங்க எல்லாவற்றையும் நீர் சரி செய்து தர நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஊழியத்திற்கு கர்த்தாவே சாமி எந்த ஒரு தடை இல்லாமல் ஆண்டவரே விடுதலோடு இந்த ஊழியத்தை கர்த்தாவே நிறைவேற்றுவதற்கு இந்த ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து அவர்களை எடுத்து நீங்க பயன்படுத்த நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, காலை நேரத்துல இந்த திருச்சபையில் உங்க கருத்துல நாங்க ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நேச கரம் கர்த்தாவே இந்த திருச்சபை மேல நிறைவா இருக்கபடியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உப்பாக ஒளியாக கர்த்தாவே இந்த திருச்சபைகள் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கு நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியட் எல்லாம் கர்த்தாவே ரிலாக்ஸ் ஆகி ஆண்டவரே நாங்க உண்மை ஆலயத்துல தொழுது கொள்ளும் காலங்களே விரைவில் நீர் தரப்புற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி செய்யப்படுற தயவுக்காக நாங்க நன்றி பாராட்டுகிறோம். இந்த காலை நேரத்துல மீண்டும் ஒரு விஷயம் கர்த்தாவே இந்த திருச்சபை உங்க கருத்துல ஒப்புவிக்கிறோம். மும்பை ரீஜனல் கான்பரன்ஸ்க்காக எங்களுடைய பிஷப் ஐயாக்காக அவருடைய குடும்பத்திற்காக அதே போல இதுல இருக்கிற ஒவ்வொரு போதகர்களுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக துதிக்கிறேன் கர்த்தாவே. நீர் அனைவரும் நீங்க ஆஸ்வதிங்க. இந்த நிகிடி திருச்சபையும் பாதாம் திருச்சபையும் இந்த காலை நேரத்துல நாங்க நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் கர்த்தாவே நீர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்க ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுன் நாள்ல கர்த்தாவே அநேக நெருக்கடிகள் உள்ள வாழ்வில் நாங்க சந்தித்து இருக்கலாம். ஆண்டவரே, பொருளாதாரத்துல கர்த்தாவே சாமி சரீர பிரகாரமாக ஆண்டவரே பலவீனமா இருந்தார்கள் என்றால் உடைய கரம் அவங்க மேல வைக்கப்பட்டு கர்த்தாவே நல்ல சுகம் பெற்று நாமத்துக்கு மகிமையா அவங்க ஜீவிக்க உதவி செய்ய நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து அவர்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆஸ்வதிங்க. அவருடைய குடும்பத்திற்கு அனைத்து தேவைகளையும் நீங்க சந்திக்க நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்குள்ள அவங்க வளர்ந்து பெருகுவதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நீங்க அதிகமா நீங்க தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாரத்துல கர்த்தாவே தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற எங்களோட அருமையான மகள் பிரசன்சாக்கா நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை நீங்க ஆஸ்வதிங்க. இந்த புதிய ஆண்டு கர்த்தாவே அவருடைய வாழ்வுல ஒரு சிறந்த ஒரு ஆண்டா நீர் அமைத்தர நாங்க ஜெபிக்கிறோம். நல்ல சுகபலன் நீங்க தாங்க. அந்த குடும்பத்துக்கு அந்த மகள் கர்த்தாவே இந்த சமுதாயத்துக்கு திருச்சபைக்கு ஆசீர்வாதமாய் தொடர்ந்து விளங்க என் தேவனீர் கிருபை பாராட்ட நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல கூட கர்த்தாவே எங்களுடைய எல்லா விதமான ஊழியங்களை நாங்க நினைவு கூறுகிறோம். சண்டே கிளாஸ் ஊழியங்களுக்காக, யூத் மினிஸ்ட்ரிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். WCSக்காக, மெத்தடிஸ்ட் மென்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்க தாங்குகின்ற மிஷினரிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாரும் நீங்க ஆஸ்வதிங்க. இந்த சங்கங்கள் மூலமாய் கர்த்தாவே நாமங்கள் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இணைகின்ற கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்து பெருகு நீர் உதவி செய்யுங்க அப்பா. இந்த காலை நேரத்தோட கர்த்தாவே சுவாமி எங்களுடைய போதகர் ஐயாக்காக அவருடைய குடும்பத்திற்காக நாங்க விசேஷ விதத்துல நாங்க ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சுகம் பல நீங்க தாங்க. அவர் செய்கிற ஊழியத்தை நீங்க ஆஸ்வதிங்க. அநேகருக்கு கர்த்தாவே அவர் எப்படி நீங்க ஆஸ்வாதமாய் உபயோகமாய்
நீங்க பயன்படுத்த நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை நேரத்தில் நடக்க இருக்கிற உங்களுடைய பாஸ்டேட் கமிட்டி மீட்டிங்காக நாங்க ஜெபிக்கிறோம். அந்த கூடுகை நீங்க ஆஸ்வதிங்க. அதுல இருக்க போற முடிவுகள் இந்த திருச்சபை வளர்ச்சிக்கும் கர்த்தாவே நன்மைக்கும் அது உறுதுணையா அமைய நாங்க ஜெபிக்கிறோம். அதுல ஒவ்வொரு நபர்களும் அதுல பங்கு பெற இருக்கிற செய்யுங்க. அதே போல எங்களுடைய செக்ரட்டரிக்காக, ட்ரெஷரருக்காக, இன்னும் ஒவ்வொரு பொறுப்பாளருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அனைவரும் நீங்க உங்களுடைய திருக்கரத்தை தொட்டு நீங்க ஆஸ்வதிங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த காலை நேரத்துல இந்த வசனத்துக்கு நேராக நாங்க கடன் செல்ல இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமா நீர் எங்களோடு கூட நீங்க பேசுங்க. அன்று இந்த காலை நேரத்துல கர்த்தாவே சுவாமி எங்களோடு கூட என்ன பேச சித்தம் கொண்டு இருக்கிறோம் அந்த அந்த காரியங்களை நாங்க அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்கள் அனைவருக்கும் நீர் உதவி செய்ய நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இல்லை உங்க கருத்துல தாழ்த்துக்கிறோம். இந்த நாள்ல கூட கர்த்தாவே சுவாமி தகப்பன்மார்கள் தினமாக உங்க நாடும் எங்களுடைய உலகமும் கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது இந்த திருச்சபையில இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். அவருடைய வாழ்விற்காக, அன்று அவங்க செய்கிற பணிகளுக்காக, ஊழியங்களுக்காக நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து அவர்கள் நீங்க ஆஸ்வதிங்க. அவருடைய குடும்பங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இந்த திருச்சபைகளுக்கும் கர்த்தாவே சுவாமி தொடர்ந்து அவர்களை எடுத்து நீங்க ஆசீர்வாதமா நீங்க பயன்படுத்த நாங்க ஜெபிக்கிறோம். நல்ல சுகம், பலம், ஜீவனை நீங்க தாங்க, நீடிய ஆயுளை நீங்க தாங்க, உமக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு எங்களுடைய தகப்பன்மார்கள் எல்லாரும் எடுத்து நீங்க பயன்படுத்த நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை நாங்க உமக்கு ஒருவருக்கே நாங்க தருகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்துல நம்முடைய போதகர் ஐயா அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே திரும்பவுமா உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். அநேகர் இன்னைக்கு ஜூம்ல வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். உங்களை பாராட்டுகிறேன். கடவுள் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலே இன்னைக்கு வாசிக்க கேட்ட பரிசுத்த வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 21வது அதிகாரத்துக்கு வேத புஸ்தகத்தை நீங்கள் எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளும்படி உங்கள் அன்பாய் நான் கேட்கிறேன். போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம 18வது அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்தோம். ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராயையும் ஆண்டவர் சந்தித்த அந்த ஒரு சம்பவத்தை நாம் தியானித்தோம். நம்முடைய போதகர் அருள் திரு ஜான் ஜெபசீலன் ஐயா அவர்கள் அந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொண்டார்கள். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறை பாடம் இந்த 21வது அதிகாரம். ஈசாக்கு பிறந்த பிறகு, இப்ப 8வது வசனத்திலிருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். ஈசாக்கு பிறந்த பிறகு நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். நான் இதுக்கு உள்ளுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு டெக்ஸ்ட் அதை நான் வாசிக்க விரும்பல. ஆனா அதுல இருந்து சில காரியங்களை நான் 1-2 வசனங்கள் வந்து சொல்லிட்டு நான் வேகமா நம்ம வாசிக்க வேண்டிய வாசித்த டெஸ்ட் பகுதிக்கு நம்ம தியானத்தை நம்ம திருப்புவோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தகப்பன்மார் தினம். நம்ம இப்ப எல்லாம் இந்த ஜூம்ல இந்த மாதிரி ஆன்லைன்ல நம்ம ஆராதனை நடத்துறதுனால இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம தகவல்மாரெல்லாம் கூப்பிட்டு பாடல் பாட வச்சு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்து ஒரு அழகான ஒரு ப்ரோக்ராமா நம்ம இன்னைக்கு ஆசிரியத்திருந்திருப்போம். அப்படி நமக்கு இன்னைக்கு முடியல. ஆனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பன், ஒரு முன்மாதிரியான ஒரு தகப்பன் அப்படிங்கிறதுக்கு வேதத்துல நிறைய எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்க முடியும். நம்ம வாசிக்க கேட்ட இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்துல அப்படி நம்ம பார்க்கிறோம். ஒரு தகப்பன் அப்படிங்கிறவர் யாருன்னா, உண்மையை புரிந்து கொண்டவர். The one who has understood what is the reality. மாயை அல்ல, உண்மை நடக்கிறது என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து தெரிந்து கொண்டவராக ஒரு தகப்பன் இருக்க வேணும். இந்த ஆதியாகமத்துல 21 சரி, யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், பேஜ் நம்பர் 634, 634, அங்கே ஒரு தகப்பன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அந்த வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மொழி, the language being used in the scripture, so beautiful, which itself testifies to the character of this personality.
அவர் யார் என்கிறதை யோபு 1 அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கிறோம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் வேதம் சொல்லுது உத்தமனும், உத்தமனுக்கு இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்ட், உத்தமனும் சன்மார்க்கன். சன்மார்க்கன்னா அப்ரைட், தேவனுக்கு பயந்து, who feared God, பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் அவன் இருந்தான். Perfect person. He was an upright man and feared God. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மவும் இன்னைக்கு தகப்பன்மார் தினத்தை ஆசரிக்கும் போது நம்மவும் தகப்பன்மார் இந்த மாதிரி நற்சாட்சி பெற்றவர்களாய் நம்ம இருக்க வேண்டியது அவசியமான காரியம். கடந்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது நண்பர்களே. நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா சிந்திக்கிறவங்க. நம்ம இன்னைக்கு நம்ம வளர்ந்த காலத்துல 15 வயசுல 20 வயசுல சிந்திச்சதெல்லாம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் 8 வயசுல 10 வயசுல சிந்திச்சிடும். அண்ட் தேர்ஃபோர் நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைகளுக்கு முன்பதாக நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். See, no one descended from heaven including me. நம்ம எல்லாரும் உலகத்திலே வாழக்கூடிய சாதாரண மனிதர்கள் நாம். Sometimes we are overtaken by the circumstances. சூழ்நிலைகளுக்கு இழுக்கப்பட்டு போகக்கூடியவர்கள் நிறைய நேரங்கள்ல. ஆனாலும் கூடிய மட்டும் பிள்ளைகள் நம்மிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆண்டவருக்கு பயந்த தகப்பன்மாராய், நற்சாட்சி பெற்ற தகப்பன்மாராய், அப்ரைட், நல்ல சன்மார்க்கன், நல்ல நீதி கொண்டவர்களாய் நம்ம பெற்றோராக நம்ம இருக்க வேண்டியது அவசியமான காரியம். இந்த யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரத்துல இன்னொரு காரியத்தை நான் இதுல பார்க்கிறேன். How a father handles a situation. திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை எப்படி ஒரு தகப்பன் சமாளிக்கிறார். See, to identify the dynamics of a person, பொதுவா சொல்லுவாங்க give him more problems. எவ்வளவு பிரச்சனைகளை ஒரு மனிதன் தன்னாலே அவன் சாமர்த்தியமாய் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவன் வருகிறானோ அந்த அளவுக்கு அவன் ஒரு கேப்பபிள் பர்சன், அல்லது அவன் டைனமிக்ஸ் அதுல கணிப்பாங்க. பிரச்சனையே காணாத மனுஷனை கொண்டு தண்ணிக்குள்ள போட்டா எப்படி நீந்துவார்? வேதத்துல நிறைய வசனங்கள், அழகான வசனங்கள் இருக்கின்றன. How we tackle when problems come in our lives. சிலருக்கு பிரச்சனையே இருக்காது. யோபுவினுடைய வாழ்விலே இது போல ஆதியாகமத்திலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆதியாகமத்துல வாசிக்கும் போது அது 21 அதிகாரத்திலையும் 8 வசனம் சொல்லுது, பிள்ளைக்கு பால் மறக்க பண்ணின போது கொழுத்த விருந்தடித்து கொண்டாடினார்கள். ஊராரை எல்லாம் கூப்பிட்டு நல்ல சாப்பாடு கொடுத்து சந்தோஷமாய், நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாண வீடுகள்ல பண்ணுவோம் இல்ல, இப்ப எல்லாம் ஒரே நாள்ல 2-3 மணி நேரத்துல கல்யாணத்தை முடிச்சிடும். பழைய காலத்துல நம்ம முந்திர நாள் ஊருக்கு சாப்பாடு போட்டு மத்தியானம் சாப்பாடு வச்சு காய்கறி விட்டு கூப்பிட்டு 10 பேரை கூப்பிட்டு 25 பேரோட சொக்காரனை கூப்பிட்டு சொந்தக்காரனை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாடுன மாதிரி, அந்த ஒரு சோசியல் சேர்ந்து சொந்தமா சந்தோஷமா இருந்த மாதிரி. பிள்ளை பால் மறக்க பண்ணின போது ஆபிரகாமுக்கு வீட்டுல அங்க ஊரெல்லாம் விருந்து வச்சாங்க. ஏன்னா அவன் நம்ம சொல்லுவோம்ல, தவம் இருந்து பெத்தோம்னு, அது மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு காத்திருந்து பலவிதமான இடையூறுகள் வந்த வழியிலும் கடவுள் தம்முடைய வாக்குத்தத்தத்தை தந்தவர், அதை நிறைவேற்றி அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் என்பதை உணர்ந்த அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கு அவன் பால் மறக்க பண்ண பிறகு அங்க பெரிய கொண்டாட்டம் அவர்கள் வைத்தார்கள். 8வது வசனத்துல. 9வது வசனத்துல அங்க நம்ம பார்க்கிறோம், ஒருத்தன் இன்னொருத்தனை பரிகசித்தான், அதை சாராள் கண்டாள். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் இன்னொருத்தனை பரிகசித்தான், சாராள் அதை கண்டாள். அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சு. 8வது வசனம் சந்தோஷம், 9வது வசனத்துல பிரச்சனை ஆரம்பிச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வாசிக்கும் போது, நான் இதை அலசி, நான் இதை உட்கார்ந்து யோசிக்கக்கூடிய நேரத்துல, we need to come to terms with the reality of life. வாழ்வின் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இன்னைக்கு ஒரு பிதாக்கள் தினமா இருக்கக்கூடியதுனால நான் அதை இப்படி சொல்லுவேன், வாழ்வில் வரக்கூடிய சூழ்நிலைகளிலே எப்படி ஒரு தகப்பன் தன் குடும்பத்தை நடத்துகிறான்,
வர்றது வந்துட்டு தான் இருக்கும். அதை ஒன்னும் தடுத்து நிறுத்துறது ஒன்றும் நம்ம கையில இல்ல. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலும் சரி, உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்த அந்த தகப்பன் 5ஆம் வசனம் சொல்லுது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு வேண்டி பலி செலுத்தி அந்த பிள்ளைகளை சுத்திகரிச்சு ஜோம் பண்ணி கையை வச்சு தலையில வச்சு கையை வச்சு பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணி அந்த பிள்ளைகளை வளர்த்த தகப்பன். வாட் ஹேப்பன்ஸ்? சடன்லி ஒருத்தன் வந்து சொல்றான், சந்தோஷமா பிள்ளைகளா இருக்கும்போது 10 பிள்ளைகளா, 7 பையங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, அழகான குடும்பம். அப்போ பெரிய அண்ணன் வீட்டுல உட்கார்ந்து இந்த பிள்ளைகள்லாம் சந்தோஷமா, அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா பிள்ளைகள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஓடி வந்து சொன்னா, உங்க ஆடுகளை எல்லாம் பத்திட்டு போயிட்டாங்க, வேலைக்காரங்களை எல்லாம் வெட்டி போட்டாங்க அப்படின்னா. இன்னொருத்தன் ஓடி வந்து சொன்னான், கானானியர்கள் வந்து உங்க ஒட்டகங்களை எல்லாம் பத்திட்டு போயிட்டாங்க, எல்லாரையும் கொண்டு போட்டாங்க, நான் ஒருத்தனை மிச்சம் இருக்கேன் அப்படின்னா. இப்படி ஒருத்தரா வந்து சொன்னாங்க. இன்னொருத்தர் சொன்னார், பெரிய காத்தெல்லாம் வந்துச்சு, கட்டடம் அவிழ்ந்துச்சு, கட்டடம் தூணெல்லாம் அசைஞ்சிச்சு, விழுந்து எல்லா பிள்ளைகளும் செத்து போனாங்க அப்படின்னு சொன்னார். Now see how a father, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இவ்வளவு பெரிய சோதனையை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தாங்கிட மாட்டோம். We are very weak. So அப்போ அந்த தகப்பன் எப்படி, how he responds to such a situation. இந்த 21, 22 வசனங்கள், யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21, 22. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது வசனம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இது ஒரு தகப்பன் எப்படி இந்த இவ்வளவு பெரிய இழப்பு எல்லாம் இழந்து நிற்கக்கூடிய நேரத்துல ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன், தன் பிள்ளைகள் தன்னை காண்கிறார்கள் என்பதை அறிந்த ஒரு தகப்பன், நான் எவ்வளி போனுமோ அதுபோல என் பிள்ளைகளும் போனோம் அப்படின்ட்டு கடவுளுக்கு பயந்து தன் பிள்ளைகளை வளர்க்க விரும்பின அந்த தகப்பன், ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் எடுத்தார். ஆண்டவருக்கு மேல கோபப்படல, தூசிக்கல. இதே இடத்துல நம்மள வச்சு பாருங்க, என்ன வச்சு பாருங்க, இல்ல நம்மள வச்சு பார்ப்போம், எவ்வளவு கோபம், பட்டுன்னு வரல கோபம். ஆனா இந்த மாபெரிய கடவுளுடைய மனிதன் ஆண்டவரை தூசிக்கல, அவர் தந்தார், அவர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். He comes to terms with the fact. சத்தியத்தை, உண்மையை அறிந்து அவர் நடத்துகிறார். இப்போ now let's come to our text. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கேயும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 8ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளை வளர்ந்து பால் மறந்து ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினார். ஊரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் வச்சு நல்லா கொண்டாடிட்டு இருக்கும்போது அது பண்ணாங்க ஒரு நாள். அடுத்தது அது எத்தனை நாள் பொறுத்தோ தெரியல. அடுத்த வசனம் சொல்லுது, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டாள். அவன் இஸ்மவேல், அவன் பரியாசம் பண்ணானோ. பிள்ளை சண்டைன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல பார்த்துருக்கு. அந்த பிள்ளை ஒரு பிள்ளை சொல்லிச்சு, அடுத்த பிள்ளை சொல்லிச்சு, சண்டை போடுது, மண்ணள்ளி கடைசியில சண்டை போட்டு சத்தம் போட்டு அவன் பிள்ளையாண்டா என்னவோ சொன்னான். இன் ஆல் ஹிஸ் இன்னசென்ஸ் இங்க பிரச்சனை வந்துச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் சில வசனங்கள் நான் வாசிக்க விரும்புறேன். லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பி அட் ஈஸ் ஆல்வேஸ். எப்பவும் அப்படியே லைஃப் எப்பவுமே சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்க மாதிரி வாழ்வு இருப்பதில்லை, அது இருந்ததும் இல்லை, அது இருக்க போவதும் இல்லை. எப்பவுமே மாற்றம், அப்படியே ஏற்றத்தாழ்வுகள், ups and downs will always be there in life. That is the reality of life. Now இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய நேரத்திலே எப்படி ஒரு தகப்பன் வழி நடத்துகிறார், எப்படி ஒரு தகப்பன் சமாளிக்கிறார்ங்கிறது மிக முக்கியமான காரியம். இப்ப நம்ம இத பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த பிள்ளையாண்டான் வந்து பரிகசித்தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த உடனே சாரா அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. நான் நினைக்கேன் இந்த சாரா அம்மா வந்து நிறைய நேரத்துல நம்மள நிறைய பேரை போல, நீங்க யாரு அவங்கவுங்க உங்களதான் நினைச்சுக்கணும், நான் என்னதான் நினைக்கணும்.
நான் வேற யாரையும் நினைக்க கூடாது. சாரா அம்மாவை போல நம்ம நிறைய நேரத்துல ஒரு நேரத்துல டக்குன்னு போய் ஆபிரகாம்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா உமக்கும் வயசாயிட்டு எனக்கும் வயசாயிட்டு நமக்கு குழந்தை இல்ல, என்னையா எனக்கு எங்க பிள்ளை இருக்க போது, நமக்கு தான் அந்த எகிப்து தேசத்து பெண்மணி இருக்காளே ஆகார், அவளை வைத்துக் கொள்ளும், அவள் மூலமாவது நமக்கு சந்ததி உருவாகும்னு ஆகார் அம்மா தான் சொல்லுவாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 16வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது அதே சாரா அம்மா தான் வந்து என்னமோ ஆகார் சொல்லிட்டாங்க. நீங்க அதை தயவு செய்து திருப்புங்க. 16வது அதிகாரம் பேஜ் நம்பர் 16, அதுவும் பேஜ் நம்பரும் 16 தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல அங்க வந்து அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. 5ஆம் வசனத்துல, அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல் சுமரும். என்ன பெரிய வார்த்தை, உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவருத்தி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். பாவம் ஆபிரகாம் பேச்சத்து நின்னார். அங்கேயும் அவங்கதான் சொன்னாங்க, இங்கேயும் இவங்க தான் சொன்னாங்க. இவரு பாவம் போல வாயை பொத்திக்கிட்டு, வாயை திறந்தா உள்ள சோரம் கிடைக்காது, பாவம் போல ஆபிரகாம் நின்று பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடிச்சு துரத்திரும் அவளை, அவ அங்க இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. அவர் அதுக்கும் தலையாட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எனிவே அந்த பெண்மணி அங்கிருந்து போயிட்டாங்க. அது அந்த சம்பவத்துல நம்ம அதுல அந்த 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் மட்டும் வாசித்துட்டு நான் 21ஆம் அதிகாரத்துக்கு வருகிறேன். 16வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நண்பர்களே, நம்ம இந்த பகுதிகளை தியானிக்கக்கூடிய நேரத்துல ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்குவோம். கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். கர்த்தர் சாராவை நேசிக்கிற கர்த்தர். அதே ஆண்டவர் இங்கே ஆகாரையும் நேசிக்கிற கர்த்தர். How beautiful it is. அவங்களுக்குள்ள என்னென்னவோ நடந்தாலும் God's righteousness does not change. அவருடைய நீதி மாறல. அவர் ஆகாருக்கு பெயர்சபா இல்ல, இது அந்த சூனுக்கு போகிற அந்த ஒரு சூருக்கு போகிற வழியில இருக்கக்கூடிய நீரூற்றண்டை அந்த பக்கத்துல இன்னொரு இடத்துல அங்கே கர்த்தர் இந்த பெண்மணியை காண்கிறார். கண்டு, இங்க என்னமா நீ போ, உன் நாச்சியார் இடத்துக்கு நீ திரும்பி போன்று கரிசனையோடு திருப்பி அனுப்பக்கூடியதை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்பதான் அவ சொன்னா, என்னை காண்கிற கர்த்தரை நானும் இடத்திலே கண்டேன். ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மளே சிலர் ஒருவேளை ஆகாரை போன்று இருக்கிறோமோ நான் அறியேன். ஆகாரை போன்று நிலையிலே நம்ம வைக்கப்பட்டிருந்தாலும் ரிமெம்பர் ஆல்வேஸ் we have a God who watches over us. நம்ம மேல தம்முடைய கண்ணை அவர் வைத்திருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்றார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்வதாக சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆகவே ஒருவேளை ஆபிரகாம் சாராள் அவங்க தெரிஞ்சுதாங்களோ தெரியாமச்சுதாங்களோ, அதனாலே பாதிக்கப்பட்ட போன ஒரு ஏழை பெண்மணி, இந்த எகிப்திய பெண்மணி, அந்த பெண்மணிக்கும் ஆண்டவர் அவளை கண்டார். அந்த பெண்மணிக்கும் வேண்டியதை கர்த்தர் செய்வதை நம்ம இங்கே பார்க்கிறோம். இப்ப கம் டு 21ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். பேஜ் நம்பர் 22, ஆதியாகமம் 21. இப்ப இங்கே நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம்கிட்ட வந்து அம்மா இப்படி சொல்லி கடைசியில ஆபிரகாமுக்கு வேதம் சொல்லுகிறது அது துக்கமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது துக்கமா இருந்துச்சு? சாரா அம்மா வந்து சொன்னாங்க, வருட்டி போடும், அவ அங்க இனிமே இருக்கக்கூடாது, அவளும் சரி அவளுக்கு பிள்ளையும் சரி இங்க நம்ம கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து சொன்னாங்க. சொன்னது நம்ம இங்க வாசிக்கிறோம் 11வது வசனம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது என்று சொல்லி நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படி ஆபிரகாமுக்கு அது துக்கமா இருந்தனால ஒருவேளை அதை சமாளிக்க பார்த்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த சிச்சுவேஷனை இல்ல அவங்கள விரட்டி விடாம அப்படி ஏதாவது இன் பிட்வீன் அப்படின்னு சமாளிச்சுக்க பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன்.
அப்போ see how God beautifully handles. 12ஆம் வசனத்துல அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை எல்லாம் கேள். அடுத்த வசனத்துல சொல்றார். அந்த 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனமும் அருமையான வசனம், இங்க 21ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனமும் அழகான வசனம். ஆண்டவர் சொல்றார், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். இப்ப எப்படியும் சரி, ஆபிரகாம் என்ன செய்தார், அந்த அம்மாவை விரட்டி விட்டார். நீங்க அதை பாருங்க, நீங்க நேரம் கிடைக்கும் போது இந்த வசனத்தை உட்கார்ந்து வாசித்து பாருங்க. அவர் ஒரு துருத்தி தண்ணீரும் கொடுத்து கொஞ்சம் அப்பம் கொடுத்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை இறையியலாளர்கள் சொல்லும் போது சொல்றாங்க, ஏன் கொஞ்சம் அப்பம் கொடுத்தார், ஏன் கொஞ்சம் தண்ணி கொடுத்து விட்டார் அப்படிங்கும் போது இறையியலாளர்கள் சொல்றாங்க, அவருடைய பாசம் அவரை விட்டு வைக்கல ஆபிரகாம, அவருடைய அந்த பெண்மணியும் அந்த பிள்ளையும். அதனால ஆபிரகாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்பம், ஏன்னா ரொம்ப தூரம் போயிடாதம்மா, என் கண் பார்வையிலே இருந்துக்கம்மா அப்படிங்கிற ஒரு வேதனை, ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை, ஒரு பாசத்துல இறையியலாளர்கள் சொல்றாங்க, கொஞ்சம் தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தை, ஏன்னா நிறைய கொடுத்து அவ கொண்டு நிறைய நாள் பிரயாணமா போய் எங்கேயோ எகிப்துக்கு மறுபடியும் போயிடக்கூடாது, பக்கத்துல எங்கேயும் இருந்துக்கம்மாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் அப்படி கொடுத்து இந்த அம்மாவுக்கு அனுப்பி விடுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். Now again we will come back to அந்த 8, 9 வசனங்கள் நம்ம திருப்பியும் நம்ம வருவோம். ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தோஷமான ஒரு செலிப்ரேஷன் மூட். உடனே கொஞ்ச நாள், அது எவ்வளவு நாளும் நமக்கு தெரியல, ஆனா உடனே இன்னொரு துக்ககரமான ஒரு நிலையும் அதே வீட்டுலதான் நடைபெறுவதை நம்ம இங்க வேதத்திலே நம்ம வாசித்து நம்ம புரிந்து கொள்கிறோம். அன்றைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாருக்கும் வரும், நமக்கும் எல்லாருக்கும் வரும். ஒரே மூடுல சந்தோஷமா எல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி ஒண்ணு எல்லாருக்கும் இருக்காது. ஓகே, நான் அடிக்கடி என் பஞ்சாயத்தை சொல்றேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னைக்கு தொந்தரவு ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு சமாதானமா போய் தூங்கிட்டு எழுப்பி அப்பதான் இருப்போம். ஒண்ணுலே காலத்துல நடுராத்திரி போனோம், இல்லைன்னா காலையில போனோம், ஏதாவது ஒரு தொந்தரவு, ஒரு அம்பு வந்து நிற்கும். எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு பூனால, அவரு போன திங்கக்கிழமை எனக்கு போன் பண்ணி, சார் நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவர் ஒரு கார்பரேட்டர். அப்ப அவர்கிட்ட சொன்னேன், இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், யூ கம் டுமாரோ, நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு வாங்க, நான் ரொம்ப ஆக்குபைடா இருக்கேன்ட்டு அவரை எப்படியோ சமாளிச்சிட்டேன். 2-3 நாளாச்சு அவரு வரல. அதனால நான் ஒரு போன் பண்ணேன், ஒரு போன் எடுக்கவே இல்லை. அப்புறம் வாட்ஸ்அப்ல போன் போட்டேன், என்ன வேர் ஆர் யூ கம் அண்ட் சீ மீ டுமாரோன்னு நான் ஒரு மெசேஜ் போட்டேன். ஹி கால்டு மீ பேக். சார் கதை தெரியுமா அப்படின்னு. என்னன்னு கேட்டேன். எனக்கு சோம் இல்லை, இந்த COVID-19 பாசிட்டிவ் அப்படின்னாரு. நீ இப்பதானே அன்னைக்கு போன் பண்ணிரு. ஆமா சார், ஒரு சிம்டமும் இல்லை, ஒன்னும் இல்லை, நான் சார்கிட்ட வரணும்னு தான் வந்தேன், பிறகு நீங்க வேண்டாம், சரி அந்த வழியா போனேன், ஆஸ்பத்திரி வழியா சும்மா ஒரு ரெகுலர் செக்கப்புக்கு சும்மா அதுல போனேன் ஆஸ்பத்திரியில. அவர் ஒரு பெரிய ஆள் அந்த பகுதியில, அதனால அதுல ஆஸ்பத்திரிக்கு போனேன், சும்மா ஒரு செக்அப் பண்ணுவோம்னு பண்ண, அங்க பண்ணியாச்சுன்னா இது பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா. நண்பர்களே, இதை எதுக்கு சொல்றேன், நம்ம எல்லாரும் இப்ப ஒண்ணு நெகட்டிவ்னு நினைச்சிட்டு இருக்கோம், கொண்டு செக் பண்ணா பாசிட்டிவா இருக்குமா அப்படி. சோ we don't know. அப்படி வந்துட்டு போயிட்டுனா தொந்தரவு இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் let us always remember, எப்பவும் இப்படியே இருப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஹெரக்லிட்டஸ் என்கிற ஒரு கிரேக்க தத்துவஞானி சொன்னார், சேஞ்ச் அலோன் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னார். யூ டோன்ட் ஸ்டெப் இன்டு a river second time. ஒரு நதியில போய் நீ 2வது முறை நீ கால் வைக்க முடியாது என்று சொல்லி அந்த மாபெரிய பண்டிதர் சொன்னார். சேஞ்ச் அலோன் இஸ் பெர்மனன்ட், மத்த எல்லாம் மாறும் அப்படின்னார். அந்த மாற்றம் என்பது மாத்திரமே நித்தியமானது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆகவே எல்லாமே மாறிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும், நாளைக்கு சின்ன சின்ன இதுகள் வரும் நண்பர்களே, எல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் will be there. But all that I'm trying to tell you, எல்லா சூழ்நிலைகளிலும் we have the living God who is in control of everything, who is in absolute control. எல்லாம் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய தேவன் கர்த்தர்
நமக்கு உண்டு. ஹவு டு வி லுக் அட், இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் மாறி வந்தால் ஹவு டு வி லுக் அட், நம்ம எப்படி பார்க்கிறோம்? நான் ஒரு ரெண்டு வேத பகுதிகள் நம்ம வாசிப்போம். ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், நான் பேஜ் நம்பர் உங்களுக்கு சொல்றேன். ஆபகூக் 1086, பேஜ் நம்பர் 1086, பழைய ஏற்பாட்டுல பேஜ் நம்பர் 1086. அங்க செப்பனியான்ட்டு இருக்கும், ஏன்னா அதுக்கு முந்தின பேஜோடு ஆபகூக்குடைய புஸ்தகம் முடிகிறது. அதுல அந்த 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்களும் பைபிள் இருக்கும்போது நல்லா என்று தயவு செய்து கவனியுங்கள். verse 16, பேஜ் நம்பர் 1086, 1086 பக்கத்துல 16ஆம் வசனம். நான் கேட்ட பொழுது, அந்த செய்திய அல்லது அந்த கதையை நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். 17ஆம் வசனம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், எல்லாமே இல்லாமல் போனாலும், அதான் ஒரு விவசாயம் செய்யறவருக்கு வந்தானே, ஆடு மாடு எல்லாம் ஒண்ணுமே விளைச்சல் கிடையாது, எல்லாம் வறுமை, ஜஸ்ட் எம்ப்டினஸ். அப்படி எல்லாம் இல்லாமல் போனாலும், he expressed the fact, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். Now here comes the question. ஒரு சாதாரண மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி, where does lie our hope? மனுஷனுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? மனுஷனுடைய நம்பிக்கை அத்திமரத்தில் இருக்குமானால், மனுஷனுடைய நம்பிக்கை திராட்சை செடியின் மேல இருக்குமானால், மனுஷனுடைய நம்பிக்கை ஒலிவ மரத்தின் மேல இருக்குமானால், மனுஷனுடைய நம்பிக்கை வயல்வெளியில் விளையும் நெல்லிலும் கோதுமையிலும் இருக்குமானால், அல்லது நம்மை போன்றவருடைய நம்பிக்கை ஆட்டு மந்தையிலே தொழுவத்திலே இருக்குமானால், லைஃப் வில் பி டிசாஸ்ட்ரஸ். எல்லாத்தையும் இழந்து டிப்ரெஷன் ஆகி அப்படியே ஹார்ட் அட்டாக்ல செத்துவோம். பட் ஹியர் தீர்க்கதரிசி சொல்றார், in adverse situation, absolute adverse situation, everything is negative, only COVID is positive. When everything is negative, நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். Look at the affinity. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். என்னை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, do you and I have this confidence in a situation? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷன், அங்க லடாக்ல அங்க யுத்தத்துக்கு எத்தனம், இந்த பக்கத்துல காஷ்மீர்ல அங்கேயும் யுத்தத்துக்கு எத்தனம், நாட்டுல அங்கங்கே சூறாவளி காற்றுகள், புயல் காற்றுகள், அதுக்கு மேல இந்த கொள்ளை நோய் பெருகி, அதுக்கு மேல எலெக்ஷன்ஸ், ஆல் தட், இது எல்லாவற்றிலும் வரக்கூடிய சூழ்நிலையிலே நம்ம நிலை நிற்க வேண்டுமானால் ஒன்றே ஒன்று மாத்திரம் உண்டு. இவர் சொல்லுகிறார்ல, ஆபகூக் சொல்றாரே, நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று அவர் சொல்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அடுத்தது இன்னும் அழகா சொல்றார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் அப்படின்ட்டு அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்னொரு வேத பகுதி, இது போல கொஞ்சம் வித்தியாசமான இன்னொரு பகுதி, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 18வது சங்கீதம், பேஜ் நம்பர் 680, Psalms 18, 18வது சங்கீதத்துல இந்த 2-3 வசனங்கள் வாசிக்கிட்டு நான் கன்க்ளூஷன் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இங்க சங்கீதக்காரர் சொல்றார், 32ஆம் வசனத்துல சொல்றார், கர்த்தரை குறித்து சொல்கிறார், என்னை பலத்தால் இடை கட்டி
என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அடுத்து சொல்றார், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று சங்கீதக்காரர் சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த ஆபகுக்கு அந்த ஒரு நெகட்டிவிட்டி, அந்த மாதிரி நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் அது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அவர் போறதை பார்க்கிறோம். ஆனா சங்கீதக்காரர் he goes one step further. அதை கடந்து இன்னொரு படி போய் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை பழக்குவிக்கிறார். All these are permitted so that he is training me, he is equipping me. இந்த அன்னைக்கு யாரோ ஒரு கதை எங்கேயோ சொன்னாங்க, அந்த ஒரு கழுகு எத்தனையோ வருஷம் உயிர் வாழுமா, ஆனா 40 வருஷத்துக்கு பிறகு என்னமோ அந்த கழுகு இட் ஹாஸ் டு பி ரீபார்ன் அப்படின்னா அதுக்கு உதடையெல்லாம் அது உடைச்சி அந்த அந்த சிறகெல்லாம் அது போய் திருப்பி வரணுமா. பட் that process is a very, very painful process. Whereas this eagle, it chooses, it opts to undergo such a change in its life because it knows that only then it can survive for another few years. அந்த மாதிரி ஒரு மாற்றம், ஒரு வேதனைக்குரிய ஒரு படியை அது கடந்து போனால்தான் அது இன்னும் சில ஆண்டுகள் வாழ முடியும் என்பதை அது அறிந்ததுனாலே அதை உதட குத்தி உடைச்சி எடுத்து அதை உடம்ப அசைச்சு அதனுடைய இதழ்கள் எல்லாம் போய் திரும்ப வர்றது வரைக்கும் அப்படி அது வருது அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அறிந்தவர். நான் 2 வாரத்துக்கு முன்னாடி செய்தி கொடுத்த போது சொன்னேன், நம்மள ஒன்னும் அவர் அறியாமல், அவர் திட்டமிடாமல், அவர் சித்தம் கொடாமல், அவர் அனுமதி கொடாமல் ஒன்னும் நம்முடைய வாழ்விலே ஒண்ணுமே சம்பவிப்பதில்லை அந்த ஆண்டவர். ஆகவே ஒரு சிச்சுவேஷன்ஸ் நம்முடைய வாழ்விலே வரும்போது அவருடைய கை நம்ம என்ன செய்யும், பலமா பிடிச்சிருக்கோம். அந்த தைரியம் நமக்கு வேணும். என் ரட்சிப்பின் தேவனில் நான் களி கூறுவேன். I will rejoice in my Lord, in the Lord of my salvation. என் ரட்சிப்பின் தேவனில் நான் களி கூறுவேன். பட் லெட் திங்ஸ் கோ. எப்படி போனாலும் சரி அந்த சிச்சுவேஷன்ல நான் களி கூறுவேன் என்று ஆபகுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த ஆகார் அங்க இருந்து துரத்தப்பட்டு இப்ப எங்க போனாங்க தெரியுமா? அந்த அந்த வனாந்தரத்துல அது சொல்லப்பட்டிருக்கு, பெயர்செபாவின் வனாந்தரம் என்கிற அந்த வனாந்தரத்திலே அந்த சகோதரி தன் பிள்ளையாண்டான் கொஞ்சம் வளர்ந்தவனாதான் இருக்கும் இஸ்மவேல், அவனையும் எடுத்துக்கிட்டு அந்த வனாந்தரத்துல போகும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் கொஞ்சம் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சுத்தி இருக்கிறவங்க how they will see. இப்ப நான் எப்படி பார்ப்பேன், நம்ம எல்லாம் என்ன பார்ப்போம், நம்மளை சுத்தி எல்லாம் நல்லா இருக்கணும். we will not bother about அதுக்கு அந்த பக்கம் இருக்கவங்களை விட்டு நம்ம கவலைப்பட மாட்டோம். நம்ம யாருக்கு ஜெபம் பண்ணோம், நமக்கு ஜெபம் பண்ணோம், நம்ம சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணோம், நம்ம குடும்பங்கள். this is all we do pray for our nation. நான் எப்பவும் ஜெபத்துல சொல்லுவேன், ஆண்டவரே எங்க சர்ச்சு மக்களை காத்துடுங்க, என் கூட இருக்கவங்க எல்லாரையும் காத்துடுங்க. இப்பதானே நம்ம சென்டர்ட் அரௌண்ட் அவர் பர்சனாலிட்டி, நம்ம அப்படிதான் பொதுவா நம்ம பண்ணோம். பட் காட் கர்த்தர் அப்படி அல்ல. வெறும் ஆபிரகாமையும் வெறும் சாராயும் வெறும் ஈசாக்கையும் மாத்திரம் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறேன். பட் the uniqueness of the blessing is that பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். அது உங்களுக்கு எனக்கும் இல்ல, ஆபிரகாமுக்கு சொன்னார். the entire universe, முழு உலகமும் சகல ஜாதிகளும் ஆபிரகாமே உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதே கடவுள், ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள் சாராய் அவள் அடிமை பெண் அல்லவோ, ஆகவே அவளை தூர போட்டுருவோம் அப்படின்ட்டு ஆகாரத்துக்கு அப்படி போட்டுற ஆண்டவர் நினைக்கல. பெயர்செபாவின் வனாந்தரத்துல ஆதியாகமம் 21 திருப்புங்க. பெயர்செபாவின் வனாந்தரத்துல அவ போய் தண்ணி தீர்ந்து போச்சு, அப்பமும் தீர்ந்து போச்சு, பிள்ளையை கொண்டு அந்த மரத்தடியிலே கிடத்தினாள். 15ஆம் வசனம், துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. 17ஆம் வசனத்துல தேவன்
16 பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயும் தூரத்திலே உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். 17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரும் சத்தம் போட்டு அழுதார், பிள்ளையும் அழுதிருப்பானா இருக்கும். ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அன்னை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சத்தத்தை கேட்கிற கர்த்தர், அங்கலாய்ப்புகளை காண்கிற கர்த்தர். நோ மேட்டர் ஹூ வி ஆர், okay, whether we belong to Abrahamic family or we belong to Hagar's family. ஆகாருக்கு குடும்பத்தை சேர்ந்தவர்களா அல்லது ஆபிரகாமின் குடும்பத்தை சேர்ந்தவங்களாங்கிறது அல்ல. பட் the God who cares for each of us, ஒவ்வொருத்தருக்கும் நீதி செய்ய விரும்புகிற சர்வலோகத்தின் அதிபதியாகிய கடவுள், இரக்கம் நிறைந்த ஆண்டவர், ஆகாருடைய பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்டார். அந்த சத்தத்தை கேட்டு அங்க ஒரு துறவை காண்பித்தார். நான் இதுல ஒரு குறிப்பை சொல்லி நான் முடித்துக் கொள்வதற்கு நான் விரும்புகிறேன். நம்ம see sometimes kinds of oppressions in life. நான் இந்த ஆகாருடைய இந்த டெக்ஸ்ட் நான் அதுல எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சுன்னா, I was reading an article connected to the women from Caribbean islands. அங்க உள்ள அந்த பெண்மணிகளுக்கு இழைக்கப்படக்கூடிய தீங்குகள், எப்படி பெண்கள் ஒரு 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 பொருளை போல, மிருகங்களை போல அவர்கள் ஒரு ஈன இரக்கம் இல்லாமல் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்பதை வைத்து ஒரு அழகான ஒரு ஆர்டிக்கல். அதுல வாசிக்கும் போது அவங்க சொல்றாங்க, finally when she concludes, she says, problems on the one side, we have the living God on the other side. But at all times, we need to always remember our God, who is much, much, much greater than the problems that we face in our day-to-day life. ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகக்கூடிய நம்முடைய பிரச்சனைகளை விட, அவை எல்லாவற்றையும் விட நம்முடைய கர்த்தர் அவர் பெரியவர். இதை ஞாபகத்திலே வச்சுக்குவோம் நண்பர்களே. நம்ம பிரச்சனைகளை பார்த்து நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நானும் பயப்படுறது உண்டு. நம்ம எல்லாரும் பல காரியங்களை நினைத்து சோர்ந்து போறது உண்டு, பயப்படுறது உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, always let us this be an encouraging message to all of us that our God, நம்முடைய கர்த்தர், நாம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய கர்த்தர் எல்லா பிரச்சனைகளை விட அவர் மேலானவர். அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளை விட அவர் மேலானவர். I want to read 1 or 2 verses and then I want to end. புனித ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 40வது அதிகாரம், அதுல மட்டும் 2-3 வசனம் வாசிக்கிறேன் ப்ளீஸ். நம்ம வாசித்து நம்ம முடிச்சிருவோம். ஏசாயா 40வது அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக அவர் வருவார். Our God comes, he comes like as a mighty person. வல்லமை உள்ளவராய் நம்முடைய கர்த்தர் வருகிறார். அவர் பலன் இல்லாதவர் ஒன்றும் இல்லை. நம்முடைய கர்த்தர், ரிமெம்பர் திஸ், நம்முடைய கர்த்தர் பலன் இல்லாதவர் ஒன்றும் இல்லை. அவர் வல்லமை உள்ளவராய் நம்முடைய கர்த்தர் அவர் வருகிறார். 11வது வசனம் சொல்லுது, மேய்ப்பனை போல தமது மந்தையை நடத்துகிறாராம். தோள்ல மார்போடு அணைத்து. He leads them very gently, very very gently he leads them. அவர் ஹா ஊ அப்படிலாம் இல்லை. அடுத்தது 13வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரராக இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? He has his counsel. அவருடைய ஆலோசனை உண்டு. அதனால he knows everything. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருக்கு எல்லாம் தெரியும். He is also gentle. அவர் he is mighty. வல்லமை உள்ள கர்த்தர். அதுல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்துடுங்க. 12ஆம் வசனம். இதை நான் வாசிக்கிறேன். தண்ணீர்னா தண்ணீரை தமது கைப்பிடியால் அளப்பார். Look at this oceans. இந்த பெரிய பூகோளத்துல 4/3 பங்கு தண்ணி, அப்படிதானே? 3 பங்கு தண்ணி. கடலு, அவ்வளவு பெரிய கடல்கள். கன்னியாகுமரி போனீங்கன்னா 3 கடலையும் பார்க்கலாம். கடலுக்குள்ளுக்கு போட்ல, நம்ம ரொம்ப கப்பல்ல எல்லாம் போனதில்லை, போட்ல கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு போனாலே எல்லா பக்கமும் தண்ணியா தான் இருக்கு, வேற ஒண்ணும் இருக்காது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தண்ணீரை தமது கைப்பிடியார். இப்படி நம்ம அப்படி கைப்பிடினாலே
அவர் அளந்து வானங்களை, வானம் மாத்திரம் இல்ல, ஒரு வானம் இல்ல, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நிறைய இன்னும் நம்ம கண்டுபிடிக்காத நிறைய இருக்குமா இருக்கும். வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து அப்படி கையில வச்சுட்டு இப்படி அளந்துட்டு அப்படி அவர் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி. நம்ம நெல் அளவு ஊர்ல மரக்கால் பார்த்திருக்கீங்களா? யாருக்கெல்லாம் தெரியுமோ தெரியல. தெரியாட்டு ஊர்ல போய் நெல் அளக்க மரக்கால போய் பாருங்க எப்படி இருக்கும். இந்த 4 கால்ல இருக்கும் நெல் அளக்க, 4 கால்னு நினைக்க ஒரு மரக்கால். அதை வச்சு அது மாதிரி மரக்காலால் அவர் மண்ணை அடக்கி, பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துகிறவர் யார்? எவ்வளவு பெரியவர் ஐயா! யாருகிட்ட போய் நம்ம நிக்கிறோம்? சர்வலோகத்தின் அதிபதி. வேதம் சொல்லுது, சர்வலோகத்தின் அதிபதி அவர் நீதி செய்யாதிருப்பாரோ, அவர் நீதி செய்யாதிருப்பாரோ என்று வேதம் கேட்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலே ஒரு சலசலப்பான ஒரு நிலை உண்டாகும் போதும் அந்த நிலையிலும் கர்த்தர் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார் என்பதை ஒரு தகப்பன் உணர்ந்து, ஆண்டவர் அங்க எல்லாருக்கும் அவர் நீதி செய்து அவர் வழிநடத்தி கொண்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு கடைசி காலம் பலவிதமான பொல்லாப்புகள், இக்கட்டுகள், கொள்ளை நோய்கள், ஆபத்துகள், யுத்தங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு இந்த காலத்திலும் கர்த்தர் அவர் நல்லவர். கர்த்தர் அவர் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய ஆலோசனை நித்தியமாய் அவருடைய ஆலோசனை இருக்கிறது. அவர் ஆட்டு மந்தையை போல அவர் என்ன செய்வதற்கு நம்மை மார்போடு அணைத்து, அந்த ஏசாயா 40:13 சொல்லுதில்ல, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை அவர் மெதுவாய் அவர் நடத்துவார். அப்படி அந்த ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போம். ஃபாதர் பெர்க்மான்ஸுடைய ஒரு பாட்டு உண்டு, நான் அதை படிக்க போல, அதுல ஒரு அடிதான் என் முன்னாடி இருக்கு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அவர் அதிசயம் செய்வார். பாரத்தை அப்ப எங்க கொண்டு வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்கணும். நம்ம சுமந்துக்கிட்டு போனோம்னா நம்மால ஒன்றும் சுமந்துட முடியாது, யாராலும் நிக்க முடியாது. ஆகவே என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அந்த ஒரு நம்பிக்கையிலே நம்ம பலப்படுவோம். ஆண்டவரை தொடர்ந்து நம்ம தைரியத்தோடு நம்பி நம்ம பின் செல்வதற்கு ஆண்டவர் கிருபை தர நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் கேட்ட செய்திக்காக நம் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இதை கொடுத்த போதுகிற ஐயாவையும் தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்திலும் நாம் ஒரு பாடல் பாட இருக்கிறோம். கீர்த்தனை எண் 185, இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். இந்த பாடல் பாடப்படும் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு நாம் படைப்போம். இந்த பாடலை தொடர்ந்து நம்முடைய போதுகிற ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனையை அவர் நிறைவு செய்வார்.
பரம தந்தை தந்த பரிசுத்த வேதம் நரநாளிலே நேசிக்கிறாரே நவிலாச்சரியம் நரநாளிலே நேசிக்கிறாரே நவிலாச்சரியம் இயேசு நேசிக்கிறார். நாதனை மறந்து நாட்களில் துளைந்தும் நீதன் இயேசுவை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம். நீதன் இயேசுவை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம். இயேசு நேசிக்கிறார். ராசன் இயேசுவின் மேல் இன்ப கீதம் சொல்லி ஈசன் இயேசனை தான் நேசித்தார் என்ற நினைவில் கீதம் சொல்வேன். ஈசன் இயேசனை தான் நேசித்தார் என்ற நினைவில் கீதம் சொல்வேன். இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த சின்னமாதவமோ. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாளிலே சற்று நேரம் உமது பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து வேதத்துல அந்த ஒரு சம்பவம், அந்த மாபெரிய பரிசுத்தவான் விசுவாசிகளின் தகப்பன் அவருடைய வாழ்விலே அவருடைய குடும்பத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம், அதிலிருந்து நாங்கள் சாதாரண மக்கள் ஆண்டவரே, நாங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். என்ன வந்தாலும் என்ன சூழ்நிலையிலும் சந்தோஷமான நேரமா இருக்கலாம், திடீர்னு அது அது வருத்தத்துக்குரிய சஞ்சலத்தின் துக்ககரமான நேரமா இருக்கலாம். எப்படி எல்லா நேரங்களும் மனுஷ வாழ்விலே வந்து போவது உண்டு. அந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தாவே, தேவ கிருபை, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. அது சாராயின் இல்ல, ஆகாரன் இல்ல, யாரானாலும் கர்த்தாவே, உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறது கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் எங்களை தேடி வருகிறது கர்த்தாவே. என்னை காண்கிற கர்த்தரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவோ என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். உலகத்திலே ஒருவேளை அநேகர்
இந்த மாதிரி ஒரு எண்ணத்திற்குள்ள இருக்கலாம். உலகத்துல உள்ள பெரியவர்களை என்ன பார்க்கல, என்ன பார்க்க வேண்டியவங்க என்ன பார்க்கல. ஆனால் கர்த்தருடைய கண் என் மேல் நோக்கமா இருக்கிறது. கர்த்தர் நீர் என்னை காண்கிறீர். கர்த்தர் என் பலவீனத்தை நீர் காண்கிறீர். கர்த்தர் என் துக்கத்தை காண்கிறீர். கர்த்தர் நான் கடந்து செல்லும் சஞ்சலத்தை நீர் காண்கிறீர். கர்த்தர் என் வறுமையை நீர் காண்கிறீர். கர்த்தர் என்னுடைய நம்பிக்கை இல்லாமை, என்னுடைய பலவீனத்தை என் ஆண்டவர் நீர் காண்கிற கர்த்தராக இருக்கிறீர். நீர் என்னை காண்கிற தேவன். அந்த கர்த்தர் அன்னைக்கு அவள் அந்த அந்த வனாந்தரத்துல போன போது மாத்திரம் இல்ல, பெயர்சபாவின் வனாந்தரத்திலும் புள்ள பிறந்து குடும்பமாய் தள்ளப்பட்ட போது பிள்ளையை கொண்டு மரத்தின் கீழே செடியின் கீழே படுக்க வைத்துட்டு சகிக்க முடியாம எல்லா தாய்மாரும் அழுறது மாதிரி அந்த தாய் அழுத போது, ஆகாரே என்ன ஆயிற்று உனக்கு, வாட் ஹஸ் ஹேப்பன்ட் என்று விசாரிக்கிற கர்த்தர் எங்களுக்கு உண்டு. எங்களை விசாரிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன எந்த நேரத்துல என்பதை ஒன்றும் நாங்கள் யாரும் அறியோம். ஒன்னும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல கர்த்தாவே. எல்லாவற்றையும் எங்கள் தேவரீர் நீர் அறிவீர், உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கின்றன. நீர் வல்லமை மிகுந்த கர்த்தர். ஆட்டு மந்தையை ஆண்டவரை நீர் கவனமாய் நீர் வழிநடத்துகிற பாசமுள்ள மேய்ப்பன் நீர். நீர் உம்முடைய ஆலோசனை போதுமானது கர்த்தாவே. அந்த ஆண்டவர் எங்களுக்கு என்னைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு நீர் போதுமானவர். ஒருவேளை மரத்திலே கனிகள் இல்லாமல் போலாம், ஆட்டு மந்தையிலே பலன் இல்லாமல் போலாம், ஒருவேளை வேலை இல்லாத நிலை வரலாம், வருமானங்கள் குறையலாம், கம்பெனியில கிடைக்க வேண்டிய தொழில்கள் கிடைக்காமல் ஒருவேளை இருக்கலாம். ஆனாலும் நான் கர்த்தரில் களி கூறுவேன், என் ரட்சிப்பின் தேவனில் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். அவர் என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை அவர் குடியிருக்க பண்ணுகிறார், என்னை அவர் நடக்க பண்ணுகிறார். நன்றி கர்த்தாவே. நாங்கள் இந்த வசனங்களிலிருந்து பார்க்கும் போதெல்லாம் எங்கள் கர்த்தர் ஒருவர், நீர் ஒருவர் மாத்திரம் எங்களை குறித்த கரிசனை உள்ளவர். ஆகவே உம்மை மாத்திரம் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு நாங்கள் முன்னேறி செல்வதற்கு தேவரீர் எங்களுக்கு கிருபை தார். காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மனமு வந்து உமக்கு காணிக்கை படைத்து நீர் நல்லவர் என்பதை ருசித்து உமக்கு சாட்சி பகரும் பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு ஆண்டவர் போதுமானதா இருந்து இந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு நாமத்து மகிமையாக பயன்படுத்தும். ஸ்தோத்திர காணிக்கை, நன்றியறிதல் காணிக்கை, மிஷினரி காணிக்கை, இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் காஸ், இன்னும் பலவிதமான காணிக்கைகள் செலுத்தி உண்மை தொழுது கொள்ளும் பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தி குடும்பங்களை ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்களுடைய திருச்சபை சார்ந்த பிள்ளைகள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபையை சார்ந்த பிள்ளைகள் இந்த நேரங்களில் யாராவது இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாமல், பொதுவா அந்த யூடியூப்ல எல்லாரும் கலந்துக்கிறது உண்டு, இன்னைக்கு அது ஒர்க் ஆகாதனால கலந்துக்க முடியாம ஒரு வேளை யாராவது இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும், குடும்பங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேணும் சாமி. உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மறைத்து காக்கப்பட்டு ஆண்டவர் வழி நடத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தரில் மகிமைப்படும் துதி கன மகிமை எல்லாமுக்கே எடுக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஆகிய திரியேக கடவுளின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகை மட்டும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென், 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 ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். எப்போதும் மை தேடிக்கொண்டு மனதார போற்றினோம்.
மோட்ச லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். நன்றி. God bless you.